Dear mathletes, welcome to G5 Math Spot. In the video, we will see question exercise 1.1, question number 12. Find the matrix A for which A into one matrix is given that is equal to another matrix. So, the two matrix multiply panna ungalku இந்த matrix கிடைக்குது. நமக்கு எப்ப ரெண்டு matrix உடைய multiplication possible அப்படின்றது 10th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்போம். சப்போஸ் ஏன்ற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அதோடைய ஆர்டர் வந்து m cross n இருந்து பீன்ற அனதர் மேட்ரிக்ஸ் அந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் n cross p இருக்கும்போது இந்த ரெண்டு வேல்யூ ஈக்குவலாக இருந்துச்சுன்னா மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பாசிபிள் அப்படின்னு படிச்சிருப்போம். இங்கே கண்டிப்பாக மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பாசிபிள், ஏன்னா நமக்கு ஆன்சர் வந்துருக்குது. அப்போ தட் இஸ் டெஃபினெட்லி மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இஸ் பாசிபிள் ஃபார் திஸ் ப்ராப்ளம். அப்போ ப்ராடக்டோடைய ஆர்டர் என்னவாக இருக்கும்? m into p அப்படின்னு படிச்சிருப்போம், m cross p. ஸோ m cross p will be the ப்ராடக்டோட ஆர்டர் அப்படின்ட்டு. இப்போ இங்கே ஏவோட ஆர்டர் நமக்கு என்னன்னு தெரியாது, பட் இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்ன? 2 cross 2. Maybe you can put 2 cross 2 here. And what is the order of the product matrices? 2 cross 2. இப்போ what is the value of m here? 2. And matrix multiplication possible அப்படினால கண்டிப்பாக அது ரெண்டு எப்படி தான் இருக்கும்? சேமாக தான் இருக்கும். அப்போ இதோட வேல்யூ 2 அப்படின்னா இதோட வேல்யூ என்ன தான் இருக்கும்? 2 தான் இருக்கும். அப்போ ஏவோடைய ஆர்டர் என்ன? 2 cross 2. அப்போ let us consider a is equal to a b c d. ஒரு 4 வேல்யூ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? let us consider this a matrix. Okay, now let us proceed. Now what is given? So given that a into 5 3 minus 1 minus 2 that is equal to 14 7 7 7. now a ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்போ என்ன வரும் நமக்கு? abcd into 5 3 minus 1 minus 2 that is equal to 14 7 7 7. now இது ரெண்டுத்தையும் என்ன பண்ண போகிறோம்? நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ மல்டிப்ளை பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? ஃபஸ்ட் ரோ இன்ட்டு ஃபஸ்ட் காலம். 5 into a 5a minus b. அடுத்தது ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் 3a minus 2b. அடுத்தது செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம் 5c minus d. செகண்ட் ரோ செகண்ட் காலம் 3c minus 2d. and this is equal to 14 7 7 7. now when ரெண்டு மேட்ரிக்ஸும் ஈக்குவல்னு சொல்லும்போது அதோடைய கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். ஸோ லெட் அஸ் ஃபார்ம் 4 ஈக்குவேஷன்ஸ். 5a minus b is equal to என்ன? 14. அதே போல் 3a minus 2b யோட வேல்யூ என்னது? 7. similarly third fourth பார்த்தீங்கன்னா 5c minus d is equal to 7. 3c minus 2d is equal to 7. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா you can give equation number 1, equation number 2, equation number 3, equation number 4 எடுத்துக்கலாம். இப்போது நம்ம 10th ஸ்டாண்டர்டில் படித்த 9th ஸ்டாண்டர்டில் படித்தது தான் எலிமினேஷன் மெத்தட். அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்? கேன்சல் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போது இதில் ஏ கேன்சல் பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் நம்ம ரெண்டு பக்கம் மல்டிப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும். பி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் 2 மல்டிப்ளை பண்ணால் இங்கேயும் -2b இங்கேயும் -2b வந்துடும். அப்போ லெட் அஸ் மல்டிப்ளை ஈக்குவேஷன் நம்பர் 1 by 2. ஸோ என்ன கிடைக்கும் நமக்கு? 5 into 2 10 minus 2b 14 2s are 28. we have to multiply 2 throughout the equation. okay, second equation என்ன? 3a minus 2b is equal to 7. okay, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்? சப்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும்? நம்ம சைன் சேஞ்ச் பண்ணணும். சைன் சேஞ்ச் பண்ணுமா? சைன் சேஞ்ச் பண்ணும்போது -2b + 2b ஆயிரும், கேன்சல் ஆயிரும். 10 minus 3 7a, 28 minus 7 21. ஸோ இப்போ a is equal to 21 by 7. ஸோ therefore the value of a என்ன? 3. similarly we have to find out என்னது? c and d நம்ம என்ன பண்ண போகிறோம்? let us find out. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம டி கேன்சல் பண்ணுறது ரொம்ப ஈஸி. தேர்ட் ஈக்குவேஷன் 2 மல்டிப்ளை பண்ணோம்னா ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 3 மல்டிப்ளை பை 2
அப்போ என்ன வரும் நமக்கு 10c minus 2d is equal to 14. And equation number 4 let us keep as it is. 3c minus 2d is equal to 7. இப்போ என்ன பண்ண போகிறோம், சப்ட்ராக்ட் பண்ணும்போது சைன் சேஞ்ச் பண்ணணும். ஸோ 10 minus 3 என்ன 7c minus 2d plus 2d கேன்சல் ஆயிரும். 14 minus 7 7. ஸோ அப்போ c ஓட வேல்யூ என்னது 7/7, that is c is equal to 1. ஸோ a ஓட வேல்யூ c ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த a ஓட வேல்யூ தூக்கி ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணி we get the value of b. Suppose I am substituting this a in equation number 1. 5a minus b is equal to 14. Substitute a is equal to 3 in equation number 1. Okay, a equal to 3 in equation number 1. Equation number 1 என்ன 5a minus b is equal to 14. 5a minus b is equal to 14. So what is the value of a? 3. அப்போ 5 into 3 minus b is equal to 14. 5 3s are 15 minus b is equal to 14. இப்போ இந்த மைனஸ் பி அந்த பக்கம் எடுத்து போயிடலாம், 14 இந்த பக்கம் எடுத்து வந்துடலாம். மைனஸ் பி அந்த பக்கம் போகும்போது ப்ளஸ் பி ஆயிரும். ஓகே, 14 இந்த பக்கம் வரும்போது மைனஸ் 14 ஆயிரும். கிளியர்? நான் கன்வீனியன்ட்டுக்காக மாற்றிருக்கிறேன். ஓகே, இந்த மைனஸ் ஆக்சுவலி என்ன ஆகும்னா இதுக்கப்புறம் மைனஸ் பி அந்த பக்கம் எடுத்து போகிறேன், 14 இந்த பக்கம் எடுத்து வரும்போது 15 minus 14 இருக்கும். அந்த பக்கம் மைனஸ் பி அந்த போகும்போது என்ன ஆகும் ப்ளஸ் பி ஆயிரும். இதுதான் நான் திருப்பி மாற்றி எழுதிருக்கேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு மாற்றி எழுதிருக்கேன். ஓகே, 15 minus 14 என்ன 1. So this is the value of b. Similarly we have to find out the value of c. c என்னது நமக்கு ஆக்சுவலி c கண்டுபிடிச்சிட்டோம், d கண்டுபிடிக்கணும். அப்போ c ஓட வேல்யூ 1. Substitute in equation number 3. So substitute c is equal to 1 in equation number 3. What is equation number 3? 5c minus d is equal to 7. 5c minus d is equal to 7. So 5 into c oda value என்னது 1 minus d is equal to 7. That implies 5 minus d is equal to 7. Same thing, d அந்த பக்கத்து போய்ட்டோம்னா plus d ஆயிரும், 7 இந்த பக்கத்து போய்ட்டோம்னா minus 7 ஆயிரும். 5 minus 7 என்ன வரும் 5 minus 7. 5 minus 7 is nothing but minus 2. So this is the value of d. நம்ம 4 வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். Therefore the matrix A is A ஓட வேல்யூ 3, B ஓட வேல்யூ 1, C ஓட வேல்யூ 1, D ஓட வேல்யூ minus 2. So this is our matrix A B C D. This is what we need to find out. Okay, thank you, God bless.